ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருவாடு 8 பீஸ், வெங்காயம் 2, தக்காளி 2, உருளைக்கிழங்கு 1 பெரியது, முருங்கைக்காய் 1, கத்தரிக்காய் 5, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி பெரிய நெல்லிக்காய் அளவு, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவுடனே வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு தக்காளி சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிரும் தக்காளி வெங்காயம். நல்லா கூழ் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே வேகட்டும்.
இப்போ கத்திரிக்காயை கடைசியாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரைஞ்சிரும். அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி கழுவின தண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அரிசி முதல்ல கழுவின தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டேன், மறுபடி கழுவின தண்ணியை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் வாழை கருவாடு தான் போட போகிறேன், நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த கூழ் கூட அதை சேர்த்து சாப்பிட்லாம், இந்த குழம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ கருவாடை சேர்த்துடலாம். கடைசியாக தான் கருவாடு போடணும். நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா முள்ளெல்லாம் தனியாக கிடக்கும், அப்புறம் அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு, நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு குழம்பு, இறக்கிடலாம். இப்போ சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கூழோட கூட சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.